இப்போ இன்னொரு வாட்டி நமஸ்தே. அம்மா பகவான் சரணம். நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ எனக்கு so many miracle அம்மா பகவான் பண்ணியிருக்காங்க. அதில் என்னோடய குழந்தைக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு ஹெல்த் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை இருக்குது உடம்புலன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ இருக்குது அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, நேமத்துக்கு வந்துட்டோம். நேமத்துக்கு வந்து 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அம்மா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அம்மா பகவான் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுப்பீங்க நம்பிக்கையோடு வந்துட்டோம். சரி பண்ணி கொடுத்ததுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அந்த பூஜையில் ஹோமா எல்லாம் கலந்துட்டோம் நேமத்தில். அப்படி கலந்துக்கும் பொழுது அம்மா பகவானோட தரிசனமும் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ திவ்யமங்கலம் தரிசனம் பார்த்துட்டு அந்த டெலிவரிக்கு போகிறோம். ஸோ நல்லபடியாக குழந்தை பிறந்தாங்க. குழந்தைய பாருங்கன்னு சொல்லும் பொழுது குழந்தைய பார்க்கும்போது குழந்தை திரும்பி படுத்திருந்தாங்க. ஸோ அவங்க முதுகு பக்கம் தான் தெரிஞ்சுது. அந்த முதுகு பக்கம் பார்க்கும் பொழுது பகவானுடைய அந்த பாதம் எப்பவுமே இப்படி வச்சுருப்பாரு இல்லையா, அந்த பாதம் தான் அங்கே தெரிஞ்சுது. அப்போ அந்த டைமில் எனக்கு எதுவும் புரியல. ஸோ குழந்தைய அதுக்கப்புறம் எனக்கு நல்லா நினைவு வந்த உடனே குழந்தைய காமிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையோட 2 பாதமும் இப்படி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கும்பொழுது எல்லோரும் நீங்கள் என்ன தர்மாவில் இருந்திருக்கு, இவ்வளோ நல்ல சேவை பண்ணிகிட்ருக்க, குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்னுட்டு என்னோட ரிலேஷன்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இல்லை இது எதுவுமே இல்லை, என்னுடைய அம்மா பகவான் பெருசாக வர்றதை சின்னதாக காமிச்சிருக்காங்க, இதையும் அவங்க சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. தென் டாக்டர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணிவிட்டு இந்த குழந்தைக்கு 6 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா குழந்தைக்கு இந்த பாதம் இப்படி இருந்து இப்படி பண்ணால் சரியாயிடும், ஆனால் இந்த பாதம் இப்படி இருக்குது, அதை இப்படி வச்சு மறுபடியும் சரி பண்ணணும். ஸோ நரம்பு நிறைய பிரச்சனையாக இருக்கம்மா, ரொம்ப கஷ்டம். நிறைய ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிங்கன்னா ஒரு பாதம் நல்லா இருக்குது, ஒரு பாதம் முறுக்கிட்டு இருக்க மாதிரியெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நிலமா வரலாம், இல்லை நல்லா ஆகலாம் தெரியாது, பார்க்கலாம் அப்படின்னுட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு ஆப்ரேஷன், காலுக்கு பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் நரம்பில் பண்ண சொன்னாங்க. தென் அதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு கட் போடுவாங்க. ஒரு 4 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அழிச்சுட்டு வர சொன்னாங்க. ஒரு வாரம் அந்த சின்ன அந்த அழகான அந்த குழந்தை காலில் அந்த மாவு கட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணி வச்சு நல்லா கொஞ்ச நேரம் அந்த டப்பில் வந்து வாட்டர் வச்சு அந்த பாதத்தோடு அப்படி வச்சு அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே 3 hours ஆகும். அந்த குழந்தை அவ்வளோ கஷ்டப்படுவாள். தென் வந்து ஒரு வளைஞ்ச ஒரு இரும்பு கம்பியில் சின்ன ஒரு ஷூ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஷூ குழந்தை இல்லாமல் அந்த சின்ன குழந்தை காலில் அது எல்லாமே இருந்துச்சு. இவ்வளோலாம் அந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. 2 months இது எல்லாமே போயிட்டு இருந்தது. எனக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. ஏன்னா நான் அம்மா பகவான் தர்ஷனத்துக்கு அழைச்சிட்டு வரணுன்னா எங்கள் வீட்டு சைடில் எங்களை யாரும் விடலை. வேண்டாம் இருங்க, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் என் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா நான் வெளியே போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லி நான் குழந்தைய அழைச்சிட்டு வந்தாச்சு. தர்ஷனத்துக்கு வந்தாச்சு. நேமம் வந்தோம் அம்மா பகவான் தர்ஷனம். சரி, அம்மாவுடைய தர்ஷனத்தில் அந்த குழந்தையோட பாதத்தை காமிச்சாச்சு. ஸோ பாதம் பார்த்தோன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே தலையில் கை வச்சு சரியாக போய்டுன்னு 3 முறை சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா அந்த மாவுக்கு 3 hours ஆச்சு. அந்த ரிமூவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஷூ எல்லாம் பார்த்திங்கன்னா 3000 4000 5000ன்ற அமௌண்ட் எல்லாமே ஐஸ்வர்யம் தான். எல்லாமே டஸ்ட்பினில் போட்டாச்சு. நிறைய எக்ஸசைஸ் சொன்னாங்க, எதுவும் செய்யலை. 2 மாதம் ஆகிட்டு 10 நாள் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த குழந்தைக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் நான் பண்ணலை. இந்த குழந்தைக்கு பாதம் இப்படி இருந்த பாதம் இப்படி ஆனது எனக்கே தெரியாது. எப்படி ஒரு பூக்குமா அப்படின்னு முட்டை இருக்கும் போது பக்கத்தில் இருந்த சடன் பூத்துரும் இல்லையா, அந்த மாதிரி மதர் எனக்கே தெரியாது. என்னோடய குழந்தையோட பாதம் இவ்வளோ அழகாக இப்படி சரியானது எனக்கே தெரியாது. ஸோ ரொம்ப அழகாக அந்த குழந்தையோட பாதத்தை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என் செல்லக்குட்டி அம்மா பகவானுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா பகவான்.